காலையில் வேலையே நேற்று ஆட்டி வச்ச மாவு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது தான். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆப்பத்துக்கு ஆட்டினது கிடையாது. அம்மா தான் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட் டைம். சரி தேங்காய் பால் எடுக்கலாம் பார்த்தா கரெக்டாக கரண்ட்டு போச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் கரண்ட் வந்துருச்சு. அதோட தேங்காய் பால்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஆப்பம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் ஹஸ்பண்ட் போய் இன்றைக்கி டீ எதுவுமே போடாதனால வடை பஜ்ஜி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அது அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். உட்காந்து சாப்பிட்டுருக்கும் போதே அங்கே பாதி இங்கே பாதி எல்லாம் வெளியில் பாதி அப்படின்னு வடை பாதி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, பிச்சு பிச்சு அங்கிட்டு வீசுவாங்க. காலையிலேயே அம்மாச்சி போய் பார்க்கலைன்னா அவங்களுக்கு சரி வராதனால வந்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு கிளப்பிட்டாங்க. பைக் எடுத்ததும் போதும் என்னமோ இவங்கள விட்டுட்டு போகிற மாதிரி ரெண்டும் போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிடுவாங்க அங்கிட்டு இங்கிட்டு உட்காந்துக்கிட்டு. அப்படியே அவங்களையும் அனுப்பி விட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிச்சனில் நுழைஞ்சாச்சு. சரி ஆப்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சுடும்போது ஒரு மாதிரி பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து உண்மையிலேயே நல்லாவே வந்துருந்துச்சு ஆப்பம். நம்ம செஞ்சு என்ன பண்ணால் பிள்ளைங்க சாப்பிடாம நம்ம மட்டும் செஞ்சு சாப்பிட்டது நல்லாவா இருக்குது. நானும் வச்சு ஊட்டி பார்த்தேன், அவங்க வந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் ஆப்பம் ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் உள்ள வெண்டைக்காய் தான் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலுக்காக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருவாட்டு குழம்பு வச்சேன். அப்படியே சாப்பாடை அடுப்பில் வச்சுட்டு பிள்ளைங்களை போய் குளிப்பாட்டிட்டு வந்தேன். குளிப்பாட்டிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் பொங்கி விட்டு ரொம்ப கிச்சனே கேவலமாக போயிடுச்சு. மேக்கப் பண்ணி விட இவங்க பண்ணுற வேலையை மட்டும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.